ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு அடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்வே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். தந்தையை பற்றிய மகனின் பிள்ளைகளின் கணிப்பு, நினைப்பு எவ்வாறு இருக்க போகுது, எவ்வாறு இருந்தது, எவ்வாறு மாறப்போகுது அப்படின்னு ஒரு கற்பனை கலந்த ஒரு படைப்பை பார்க்க போகிறோம். தந்தையை பற்றி 5 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் தந்தையோட நினைப்பை எவ்வாறு பிரதிபலிக்கிறான் பிள்ளைகள். ஃபஸ்ட்டு 5 வயதில் பார்த்திங்கன்னா பையன் அப்போ தான் ஸ்கூலுக்கு போவான். தன் தந்தை என்ன செஞ்சாலும் என் தந்தை யாருக்கும் நிகரில்லை என்று ஒரு மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். 7 வயசில் அதே பையன், அதே பிள்ளைகள் என் தந்தைக்கும் பல விஷயங்கள் நன்கு தெரியும் என்று ஆர்ப்பரிப்பு செய்வார்கள். 10 வயசில் பார்த்தீங்கன்னா என் தந்தை எல்லா விஷயங்களையும் பற்றி நல்லா தெரிந்து வைத்து கொள்வார், எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார்கள். 15 வயசு, அதாவது டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த 15 வயசில் பார்த்திங்கன்னா என் தந்தைக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா அப்படின்னு பீலா விடுவாங்க. 21 வயசு ஆகும்போது அவருக்காரெல்லாம் மாறி போச்சுமா, நம்ம காரெல்லாம் வேறம்மா அப்படின்னு எங்கே புரிய போகுது அப்படின்னு அந்த வயசில் பிள்ளைகள் தந்தையின் மேலே ஒரு அளப்பரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். 21 வயதில் 30 வயதை கடக்கும்போது அவர் கிடக்கிறார் விடுங்க, யோசனையாவது கீசனையாவது அப்படின்னு தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். 35 வயது, கிட்டத்தட்ட மேரேஜ் 32-35 ஏஜ், மேரேஜ் டயத்தில் ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருப்பார்கள். 40 வயது வந்தோடனே அவர் என்ன நினைக்கிறார் என்பது யாருக்கு தெரியும், தப்போ ரைட்டோ தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தன போக்கில் இருப்பதை அறிவோம். 45 வயதில் பார்த்தீங்கன்னா அப்பா யோசனையை கெட்ட பின்பு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு வரும். அதாவது கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தந்தையோட நினைவானது வரக்கூடும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். 50 வயதில் பார்த்தீங்கன்னா என் தந்தை இது போன்ற விஷயங்களை எவ்வளோ சிறப்பாக தீர்க்கமாக செய்து முடிப்பார் என்று மாறு தட்டி பெருமையாக பேசுவார்கள். 55 வயதில் அவர் இல்லாத உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பாக இருக்குது என்று வருத்தப்படுவார்கள். 60 வயதில் அவரின் அறிவும் அனுபவமும் எங்கே நான் எங்கே அப்படின்னு தந்தையோட அந்த முழு ஆர்ப்பரிப்பானது தனது 60வது வயதில் தான் அவருக்கு கிட்டும். அதுக்கிடையில் எத்தனையோ ஏஜ்கள் கடந்து போயிருக்கலாம், எத்தனையோ நிகழ்வுகள் கடந்து போயிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஒரு காணல் நீராக மறையக்கூடிய தருணம். தந்தை என்றைக்குமே அவரோட ரோல் மாடலாகத்தான் திகழ்வார்கள்.